கண்ட தெய்வமே இரு கண் கண்ட தெய்வமே எங்கள் கத்தினிய குருநாத கழலே துணை என்ன கை சிவாச்சரணம் பாதுகை தரிசனம் பரம அனுகிரகத்தில் இன்னைக்கு 11வது பாதுகை பார்க்க போகிறோம். அம்பாள் மாமின்னு கீதா மாமி ஜீவன் பீமா நகர் பெங்களூரில் இருக்கா. அவாத்தில் போய் பெரியவா பாதுகை தரிசனம் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்கிறோம். பெரியவா ஸ்ரீ சந்திரசேகர குருர் பகவான் சரண்யே ஸ்வத்பாத பக்தி பரித பல புஷ்பபாணி ஸ்ரீ சந்திரசேகர குருர் பகவான் சரண்யே ஸ்ரீ அப்ப இந்த பாதுகை கரெக்டாக பெரியவா சரணம். இன்னைக்கு புவனேஸ்வரி மாமி அவாத்துக்கு வந்திருக்கோம். இங்கே எல்லா பெரியவா பாதுகையும் இருக்கு. மாமிகிட்ட எப்படி பெரியவா பாதுகை வந்ததுன்னு மாமிகிட்ட கேட்போம். மாமி இந்த பாதுகை வந்து பெரியவா பாதுகையா? மகா பெரியவா பாதுகை. மகா பெரியவா பாதுகை. கோவில் எல்லாம் கட்டி ஆன பிறகு நான் சொல்லிட்டு இருந்தேன். நானு பெரியவா வந்து ஒரு அனுகிரகம் கிடைக்கணும், சின்னதா ஒரு விக்கிரகம் வாங்கி வச்சுக்கலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவருடைய ஜெயந்திக்கு ஹால்ல தான் ஃபங்க்ஷன் பண்ணுவேன். ஆமா, அங்க ஹால்ல நடந்துட்டு இருந்தது. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். ராத்திரி 12 மணிக்கு வந்து அங்க என்னை வந்து கூப்பிட்டா. எனக்கு தெரிஞ்சவா வந்து மாமி உங்க வீடு லொக்கேஷன் சொல்லுங்க, அட்ரஸ் சொல்லுங்க. சொல்லி இத்தனை நேரம் 12 மணி ஆச்சு, நீ எங்கே வந்திருக்கேன்னு. இல்லை மாமி எனக்கு சொல்லுங்க, உங்கள் ஆத்துக்கு நாளைக்கு காலையில் வரலாம் தான் இப்போவே கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பார்த்தா அப்புறமா அது வந்து அந்த ராமன் லட்சுமணன் தெரியுமா, கடை பின்னாடி வடக்கு ராமன் லட்சுமணன் தெரியுமா உங்களுக்கு? பின்னாடி தெரியாது, கோயம்புத்தூர்ல இருக்கா. அவள் வந்து காரை வந்து நிறுத்தினா. கார்ல இருந்து அதை பார்த்தா வாங்க மாமி நீங்களே இந்த டோரை திறங்கன்னா. டோரை திறந்து பார்த்தா உக்காந்துட்டு இருக்காரு ஜம்முன்னு பின்னால. ஷோ நான் சொன்னேன், இது என்னது ஒரு அதிசயமா இருக்கு. நான் சும்மா சின்ன விக்கிரகம் தான் கேட்டேன். சரி, இவ்வளோ பெருசு வந்து சேர்ந்துருக்காரேன்னு நினைச்சேன் நான். அவர் வந்து நம்மள்கிட்ட வந்துட்ட பிறகு ஒரு 2-3 மாதம் 4-5 மாதத்துக்கு முடிக்க போகிறாங்க. கோவில் முடிக்கிறதுக்கு முன்னால் மாமா வந்து இந்த மாதிரி பிரதோஷம் அன்னைக்கு காலம்பரம் அபிஷேகம் பண்ண முடியல. கொஞ்சம் இடைஞ்சல் ஏதோ இருந்தது, வெளியில் எங்களுக்கு போக வேண்டியதாக முடியல. மத்தியானம் 4 மணிக்கு தான் 4:30 மணிக்கு வாத்தியார் வந்திருக்காரு. வாத்தியார் வச்சிருக்கோம், அப்போ வச்சிருக்கோம், இப்போ இல்லை. அப்போ அவர் வாத்தியார் வரத்துக்கு 4:30 மணி ஆச்சு. 4:30 மணி ஆறப்போ வாத்தியார் வரத்துக்கு முன்னாலே எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த செட்டப்பே அப்படி ஹாலில் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் ரினோவேட் பண்ணி இந்த கம்பியெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ஹாலில் வச்சுருந்தேன் நான். ஹாலில் வைக்கிறப்போ மாமா வந்து நானும் கொஞ்சம் எடுத்து வச்சு அபிஷேக சாமான் எல்லாம் எடுத்து வச்சு அவர் கொஞ்சம் எடுத்து வைக்காரு. டக்கார்ந்து போய் நான் வந்து எப்போவும் கடைசியில் தான் விளக்கேற்றுவேன். அன்னைக்குன்னு விளக்கேற்றி வச்சுட்டேன். விளக்கேற்றி வச்சுட்டு மாமா பாடு பூவா எட்டி சாமி படத்துக்கு வைக்கிறப்போ மாமா பஞ்சகச்சம் கட்டியிருந்தது பாலிஸ்டர் வேஷ்டி அன்னைக்கு. அது டக்குன்னு பிடிச்சதுமே அவருக்கு தெரியல, சூடு படுற முடிய தெரியல. நான் பாடு என்னுடைய வேலையாக நான் பூ வச்சுட்டு இருக்கேன். நானும் பார்த்துடல. 10 நிமிஷம் ஆயிடுத்து. அது கூட இது முடியும் போயிடுச்சு. ராமராமா வெந்து போயிடுச்சு. மாமாவுக்கு தபான்னு வெந்து போயிடுச்சு. அப்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவர்கிட்ட வந்து முந்தின 2 நாளைக்கு முன்னால் இவருக்கு இது ஆராதனை ஆனப்போ புஷ்பாஞ்சலி பண்ணியிருந்தேன் நான். புஷ்பாஞ்சலியெல்லாம் ஆன பிறகு சுவாமிகளை வந்து அங்கே இங்கே வச்சுட்டு பண்ணிவிட்டு நான் இங்கே உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கேன். சுவாமிகள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நீ காட்டுங்க அப்படின்னு அவர் கேட்டேன். அதுக்காக ஒன்றும் பதில் சொல்லலை. அன்றைக்கான வந்து ராத்திரியே வந்து சொன்னார், நீ அழக்கூடாதுன்னு என்ன வந்ததும். நான் இதுக்கு அழறேன் சுவாமிகள், நான் நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்னை வந்து அங்கேயும் அனுப்பாத, எங்கேயும் எடுத்துட்டு போகாத, யார் வீட்டுக்கு அவாத்துக்கு போ அங்கே போய் இங்கே போதெல்லாம் சொல்லாத. நான் அது கூட ஆவாகனம் ஆகிட்டேன் நான். அப்படின்னாரு. அது 3ஆம் நாள் தான் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனால் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிற அன்னைக்கு மறுபடியும் ராத்திரி வந்து சொன்னார், எந்த மற்றத்திற்கு கவலைப்படாத, நிச்சயமாக அவர் காப்பாற்றி வெளியில் வந்து நீ அந்த கோவில் கட்டி கொடுப்ப, ஸ்ரேயஸாக 2 பேரும் நல்லா இருப்பேன், நிறைய சட்டாரியங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி நடந்தது. அதே மாதிரி டாக்டர் பார்க்குறப்ப சொன்னார், இப்போ 3 மாதம் ஆகும் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னுடைய குருநாதர் சொன்ன பிறகு எனக்கு அடுத்த பேச்சுக்கு இடமே இல்லைன்னு. கரெக்டாக 13ஆம் நாள் வீட்டுக்கே வந்தாச்சு. நாங்கள் எல்லாம் யார் பண்ணி கொடுத்தா மாமி இந்த விக்கிரகம்?
இந்த விக்கிரகம் கோயம்புத்தூர்ல பெரியவா கோவில் கட்டியிருக்கேனே, ஆமா அந்த ட்ரஸ்டீஸ் எல்லாம் செய்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பண்ணி கொடுத்தா. இப்ப நானும் அதுல ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. சரி சரி, சந்தோஷம். ரொம்ப அங்க பார்த்த மாதிரியே இருக்கு. அங்கேயும் ரொம்ப சந்தோஷம் மாமி. உங்க ஆசீர்வாதம். காலம்பரம் ரொம்ப கூட்டமா தான் இருந்தது. அப்போ இவர் வந்திருந்தாரு, அந்த மாமா வந்து அந்த பெரியவா பிரதோஷ மாமாவா? பிரதோஷ் மாமா இல்ல, கோவில் கட்டி இருக்காரு இதுல மயிலாப்பூர்ல. கணேசன் மாமா, கணேசனாது கணேஷ் சர்மா அந்த மாமா வந்திருந்தாரு. உள்ள போங்க போங்கன்னாரு. என்ன எனக்கு தெரியல, புரியல. உங்களை உள்ள போக சொல்லியிருக்காரு, என்னை அனுப்பிச்சிருக்காரு உங்களுக்கு வந்து உள்ள தரிசனம் பண்ண வைக்கிறதுக்கு. நான் பண்ணிட்டு வந்துட்டேன் மாமான்னு. இல்லை நீங்க உள்ள வாங்கோ நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு முன்னால பின்னாடி நானும் போனேன். நான் உள்ள போன பிறகு பெரியவா கிட்ட போய் நான் அந்த நின்றுட்டு இருக்கிறப்போ மாமி வந்து வேத பாராயணம் எல்லாம் பண்றா. மாமி கோவில் கட்டியிருக்கா கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்ல கோவில் கட்டியிருக்கேன், கட்ட போறேன் அப்படின்னு சொன்னதுமே சுவாமிகள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு என்ன மேலே கீழே பார்த்துட்டு சொன்னாரு, பாதுகை கொண்டு வான்னாரு. எனக்கு பாதுகை கிடைக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்த்துல. இப்போ எனக்கு ஒரே இது ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்துட்டு அந்த பாதுகையை கொண்டு வந்து கொடுத்ததுமே தன்னுடைய தலையில வச்சுட்டாரு. மகாபெரிவா தலையில குருவோட பாதுகை தலையில வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ நான் பக்கத்தில் இருக்கிறவா கிட்ட கேட்டேன், என்னவோ பாவம் ஒரு தியானத்தில் இருக்காரோ, நான் வெளியில போயிட்டுமான்னு கேட்டேன். அவரு பெரியவாளோட பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் இது சம்பாஷணம் நடந்துட்டு இருக்கு. நீங்க போற இடம் திருப்பி கேட்பா, நீங்க இங்கேயே இருங்கோ, முடிச்சதும் உங்களுக்கு கேட்பான்னாரு. அப்புறம் கண்ணை முடிச்சதுமே கேட்டாரு, என்னென்ன பண்ற, என்னென்ன பண்ண போற நீ நல்லா கேட்டாரு. மாதிரி பெரியவாளுடைய கோவில் கட்ட சொல்லி எனக்கு ஆக்ஞை வந்திருக்கு. ஆனா அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு எனக்கு புரியல, எனக்கு தெரியல, என்னால் முடியுமோ கட்டுவேன் நீயே, அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காரு பெரியவான்னா. சரி, அப்போ நினச்சேன் 7 லட்சம் ரூபாய் தான் முதல்ல என்னை கேட்டது கோவில் கட்டுறதுக்கு. 7 பேர் ட்ரஸ்டீஸு ஒரு 7 லட்சம் ரூபாய் நீங்கள் சரி பண்ணி கொடுங்கோ, ஒரு 65 கூட முடிச்சு விடலான்னாங்க. அப்போ சரி இப்போ பார்க்குறேன் சுவாமிகள், நீங்கள் சொல்லிட்டாலே எடுத்து நான் பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணி பண்ணுறேன். இல்லை முயற்சி இல்லை, நீ பண்ணுற நீயே. இந்த பாதுகையை வந்து வேறு யாரும் வாங்கி எனக்கு கொடுக்குறதாக இருந்தாங்க. இல்லை நீயே மடியை பிடினாரு. நான் மடியை பிடிச்சேன். மடியை பிடிச்சதும் மடியில் போட்டார் அந்த பாதுகை. அப்படி போட்டாரு. அப்படியே வச்சுட்டு உள்ள சன்னிதானத்தில் கொண்டு போய் அதை வச்சு விடுனாரு. கொண்டு போய் சன்னிதானத்தில் கொண்டு போய் வச்சதும் நான் வந்து அங்கே உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னார். அங்கேயே இருக்கட்டும்னாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்ட பிறகு அவள் அங்கே வச்சுட்டு இவர் வந்தார், பூஜைக்கு வந்தார் சுவாமிகள், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். வந்ததுமே பூஜை ஆனதுமே என்னை மறுபடியும் கூப்பிட்டு வச்சுட்டு அங்கே சீதா கல்யாணம் நடந்துட்டு இருக்கேன், நீ அதுக்கு தானே வந்தேன்னு என்னை கேட்டாரு. ஆமாம் சுவாமிகள், அங்கே தான் இது பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படின்னு. அங்கே கொண்டு போய் வெய்ய, அங்கே சீதா கல்யாணம் நடக்கிறது, பாதுகை வந்திருக்கு, இதை பத்திரமா எடுத்துன்னு போயிட்டு வெள்ளி பூன் போட்டு வெய்யி, இதோடைய அர்த்தம் உனக்கு 3 மாசம் கழிச்சு தெரியும்னாரு. ஜனவரி 1ஆம் தேதி இது கிடைச்சது எனக்கு. 3 மாசம் கழிச்சு தெரியும்னு. அதுக்கப்புறம் 3 மார்ச்ல தான் எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி பெரியவா கோவில் கட்டணும், உங்களுடைய இது வந்து எங்களுக்கு அவசியம் வேணும் எங்களுக்கு அப்படின்னாங்க. சரி, அப்புறம் நான் எனக்கு எவ்வளோ ரூபாய் நான் பண்ணணுங்கிறது மொத்தம் சொல்லிடுங்கன்னாங்க. அவள் 7 லட்சம் ரூபாய் சொல்லிட்டாவா. அப்போ மறுபடியும் திருப்பி ஒரு லெட்டர் எழுதி பெரியவா கிட்ட வந்து காதல சொல்லணும்னு எனக்கு. திருப்பி மறுபடியும் காஞ்சிபுரம் மறுபடியும் போனோம். போறப்போ காமாட்சி தாசன் மாமா உட்காந்துட்டு இருந்தாரு. எல்லாம் பண்ணிட்டு என்னையே பார்த்தாரு. அப்புறம் என் பையன் சொன்னா, அம்மா இவர் தான் காமாட்சி தாசன் மாமா, இவருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோமா, இவர்கிட்டயும் சொல்லு நீனாரு. பெரியவா காதல சொன்னா, இந்த மாமி வந்து கோவில் கட்டணும்னு இது பண்ணியிருக்கு, வந்திருக்கு மாமிக்கு, நீங்க வந்து அனுகிரகத்துக்கோசரம் வந்திருக்கா மாமி அப்படி சொன்னதுமே பூ மேலேருந்து கீழே விழுந்தது. அந்த மாலையோடு சேர்த்து அந்த லெட்டரு எல்லாம் கொடுத்து என் கையில் கொடுத்து நல்லா பண்ணுவேம்மா, பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருனால காமாட்சி தாசன் மாமா கிட்ட வந்தேன். அவரையும் நமஸ்காரம் பண்ணேன். என்னம்மா என்னன்னு கேட்டார். இல்லை இந்த மாதிரி கோவில் கட்டணும் மாமா, 7 லட்சம் ரூபாய் கேட்குறா. நான் இப்போ தான் புவனேஸ்வரி கோவில் கட்டி, சரஸ்வதி கோவில் கட்டி, இல்லை இப்போ ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். திரும்பி பெரியவா கோவில்னா திரும்பி நான் எல்லார்கிட்டையும் பேசணும் வைக்கணும். 7 லட்சம் கேட்டாளா, நீ இதை மாதிரி 10 பங்கு 20 பங்கு கொடுக்க போறியா, அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு கேட்டாரு. என்ன அவர் கேட்டாரு. அதே மாதிரி 1,40,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன்.
பெரியவா அனுகிரகம் அப்படி பெரியவா அனுகிரகம் இப்ப கூட இது பெரியவா பாதுகை, இது பெரியவா பாதுகை, இது காமாட்சி தாசன் மாமா காமாட்சி தாசன் பாதுகை. இந்த பாதுகை இந்த பாதுகை வந்து வேற வந்து பெரியவாவுடைய பாதுகை அவனால வச்சுக்க முடியலன்னு கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டா. இது வந்து பிரணவானந்த சுவாமி. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். 2 பெரியவா பாதுகை, ஒரு பிரணவானந்தா பாதுகை, ஒரு காமாட்சி தாசன் பாதுகை, 2 காமாட்சி தாசன் மாமா. அம்பாளை தரிசனம் பண்ணிக்கோங்க. புவனேஸ்வரி அம்பாள், ஸ்படிகலிங்கம், மாமியாமே அம்பாள் ஸ்வரூபமா இருக்க எங்க பார்த்தாலும். பெரியவா சரணம், பெரியவா சரணம். श्री चंद्रशेखर गुरुर्भगवान्